இல்லாத போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. கேண்டீன்ல 2 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நான் ஒருத்தனே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், மொபைல் ஆஃபர்ஸ், இவ்வளவு எதுக்கு? கடன்காரங்கிட்ட இவங்க எல்லார்கிட்டயே இருந்து ஃபோன் வருது தவிர என் லவர் கிட்ட இருந்து மட்டும் ஒரு ஃபோன் கால் கூட வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோடைய அண்ணாத்த படத்துக்காக ஃபேன்ஸ் எவ்வளவு ஆர்வமா காத்திருப்பாங்களோ, நான் கூட மகியோட காலுக்காக அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி அண்ணாத்த படத்தோடைய அப்டேட்டும் வந்துச்சு. அதே மாதிரி மகி கிட்ட இருந்து எனக்கு ஃபோனும் வந்துச்சு. ஹலோ, நீ எங்க போயிட்ட இவ்வளவு நாளா? ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் 1 ஹவர்ல நீ பார்க்குக்கு வா, உன்கிட்ட பேசணும். ஓகே ஓகே. இது 1 ஹவர்ல பார்க்கணுமா? பசங்க சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க, பொண்ணுங்க சொன்ன நேரத்துக்கு ரெடி ஆக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ 2மே கரெக்ட் டைம்க்கு நடந்துச்சு. தம்மு, சரக்கு, பானு, குட்கா, கஞ்சா, ட்ரக்ஸ், இது எல்லாத்தையும் விட பசங்களுக்கு அவங்களுடைய லவரை புடவையில பார்க்கும்போது வர பாருங்க ஒரு கிக்கு. என்ன இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபி கூட இருக்கேன்ல, அதான் ஹாப்பியா இருக்கேன். ஓ, அதுதானா? இல்ல உங்க வீட்ல ஏதாவது மறுபடியும்? அபி, முதல்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. நீ பாக்குறதுக்கு ரொம்ப செக்ஸியா இருக்க. நீ கேட்ட நான் சொன்னேன். சரி, வண்டியில ஏறு. ஆமா, எங்கேயாவது போகும்போது எங்க போறோம்னு கேட்க கூடாதுல்ல? ஆமா, கேட்க கூடாது. ஓ, போர்ட கவனிக்காம பஸ்ல ஏறணும்னா அது எங்க போகும் நமக்கே தெரியாது. இப்ப அதே மாதிரிதான் என்னோட சிச்சுவேஷனும். அவ கூட அந்த நிமிஷம் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தா, எவ்வளவோ பேசினா, எவ்வளவோ ஜோக் சொன்னா, என் கூட புக் கிரிக்கெட் கூட விளையாடினா. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட கூட்டிட்டு வந்தா. எனக்கு என்னமோ சொர்க்கத்துக்கு அப்புறம் ஸ்டாப் நரகமா இருக்குமோன்னு டவுட் வந்துச்சு. அபி, இந்தா உனக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட். ஹே, நீ எனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்குறியா? ஓ மை காட், ஆர் யூ ஓகே? நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நான் கொடுத்த ரிங் எங்க காணோம்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். காலையில இருந்து நிறுத்தாம பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு சாயந்தரம் சைலண்ட் ஆயிட்டானா ஏதோ ஒரு பிரளயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்க வந்து 1/2 hour ஆச்சு. ஏதோ சொல்லணும்னு சொன்ன. சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா என்னால முடியல. அன்னைக்கு மழை வரதுக்கான அறிகுறி எதுவுமே இல்ல. ஆனா என்னுடைய இதயத்துல இடியும் அவ கண்கள்ல பயமும் இருந்துச்சு. நான் கொடுத்த ரிங் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ரிங் இருக்கும்போது எனக்கு புரியுது, நீ எனக்கு இல்லைன்னு. கட்டு, புதுசு இல்ல, பழகிடும். இதோ சிம்மு கூட தூக்கி போட்டுட்டேன். கால்ஸ் பண்ண முடியாது, கால்ஸ் வராது. ஃபேஸ்புக்ல கூட அக்கௌண்ட் டெலீட் பண்ணிடுவேன். இனிமே என்னோட காதல் உன்னை தொந்தரவு பண்ணாது. யூனோ, இன் ஃபியூச்சர் ஏதாவது சினிமா தியேட்டர்லயோ இல்ல ஷாப்பிங் மால்லையோ உன் ஹஸ்பண்டோட நீ எதுல வந்தாலும் எனக்கு தெரியாத மாதிரியே நான் போயிடுவேன். ஐ ஸ்வேர், ஐ ப்ராமிஸ். பட் உனக்கு எப்பயாச்சும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் ஒருத்தன் இருக்கங்கிறத நீ மறந்துடாத. பை சான்ஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மட்டும் பழைய போட்டோல கூட நீ என்ன தேடாத, ஓகே? ஏன்னா நீ எனக்கு பண்ண மாதிரி நான் என் ஒய்ஃபை சீட் பண்ண முடியாது. இந்தா, நீ கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட், எக்ஸ்பைரி ஆன மெடிசன், உயிருக்கே ஆபத்தானது. பட் நீ என்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவல்ல? ஹலோ, நான் ஒன்றும் சாகிறதுக்கு ரெடி ஆகலைங்க. என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்ற. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி என் வாழ்க்கையில் எது விளக்கேற்றி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணாதுன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் யூ. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பசங்களை வெளியிருந்து பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் மனசு உள்ள இருந்து சீரியஸா காதலிப்பாங்க. அதே பொண்ணுங்க சீரியஸா லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுல இருந்து எல்லாத்தையும் ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க. எனிவேஸ், என்ன மாதிரி பசங்க காதல தோத்து போனதுக்கு அப்புறம் சொல்ற அதே வார்த்தை தான், நீ எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். ஜஸ்ட் பி ஹாப்பி. நடந்தே போறியா? நான் டிராப் பண்றேன்.
நீ எப்போ என்ன ட்ராப் பண்ணிட்ட உன்னுடைய லைஃப்ல இருந்து. நான் இப்படி போனா உனக்கு என்ன? என்னையே நினைச்சிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணிடாத. நீயும் யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பல்ல? கரண்ட் போயிடுச்சுன்னு இருட்டில் இருப்போமா என்ன? அட்லீஸ்ட் கேண்டிலாவது யூஸ் பண்ணிப்பேன். பொண்ணுங்களுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்ணீர் மூலமா அழுது வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா பசங்க எவ்வளவுதான் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏ ஹாய். என்னடா டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்தியா வேர்ல்டு கப் செமிஃபைனல் தோத்து போச்சாதான். ஓ அண்ணா, ம் இன்னைக்கு என்கிட்ட அமர் லவ் ப்ரப்போஸ் பண்ணான். ம் நீ என்ன சொன்ன? உன்னை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அமர் ரொம்ப கூல், எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டான். ஐ லைக் ஹிம். ஓகே, பட் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்? எதுக்குன்னா நான் பாக்குற பையனா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்ப நீ மட்டும் லவ் பண்ணலாமா? இங்க பாரு, தங்கச்சி லவ் பண்ணா எந்த அண்ணனும் உடனே ஓகே சொல்ல மாட்டான். நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ சொல்ற பையனை நான் ஒத்துக்க மாட்டேன். இதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். இதே மாதிரி மகி எதுக்கு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை? ஏதாவது நல்லது பண்ண சொல்லி வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனா கடவுளே எதிரில் வந்தாரு. ஐயோ, இதாலா? குட் மார்னிங் சார். சார் நீங்களா? குட் மார்னிங் சார். இப்பதான் உங்களுக்காக தான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே. போதும் போதும் நிறுத்துறா. சார் ரிசல்ட் என்னாச்சு? 98% சார். அப்படின்னா 52% சார். அதுவும் உண்மையில போல இருக்கு. உங்க சப்ஜெக்ட் தான் சார் ஊத்திக்கிச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? இவ்வளவு கூலா பேசுறீடா. லைஃப பத்தி என்ன யோசிச்சிருக்க? அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு சார். என்ன? ஒரு ரிச்சான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன் சார். உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க சார். ஜஸ்ட் ட்ரீட் மீ as your friend. சொல்றா. சாரி சார், இது ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி, இங்க பாரு. உனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இட்ஸ் ஓகே. அதனால நீ வாழ்க்கையில தோத்து போறது இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். உனக்குள்ளேயும் கிரியேட்டிவிட்டி இருக்கு. உன் ஐடியாவும் வித்தியாசமா இருக்கும். ஒன் செகண்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆட் ஏஜென்சி வச்சிருக்கான். நான் கால் பண்ணி பேசுறேன். போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண, கண்டிப்பா செலக்ட் ஆவேன். சார், பட் என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா சார்? கோவில் மணிக்கும் பள்ளிக்கூடத்து மணிக்கும் ஜெயில் மணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாமே மணிங்க தான். பட் டைம், பிளேஸ், சிச்சுவேஷனை பொறுத்து அந்த மணிக்கு அர்த்தம் மாறி போகும். அப்படிதான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உன் ஐடியாவை காலேஜில் யூஸ் பண்றது தப்புன்னு சொன்னேன். பட் ஆஸ் எ பர்சன் அந்த ஐடியாஸை உன் கேரியருக்காக பயன்படுத்துறது சரியா இருக்கும். யூ வில் ப்ரூவ் இட். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். எதுக்கு? அது என்னன்னா, ஃபேர்வெல் நடந்த அன்னைக்கு உங்க மேல கல்லு தூக்கி போட்டது நான் தான் சார். உங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு கிரியேட் பண்ணி உங்க ஒய்ஃப்க்கு லெட்டர் எழுதுனது கூட நான் தான். ஐ எம் ஷூர் அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப கூட நீங்க என் லைஃப் மேல இவ்வளவு அக்கறை காட்டும் போது ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ சார். தன்னுடைய ஸ்டூடெண்ட் பரீட்சையில ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லப்பா. வாழ்க்கையில ஃபெயில் ஆடக்கூடாதுன்றது தான் எந்த வாத்தியாரும் யோசிப்பாங்க. கோ ஹெட், யூ வில் பி சக்சஸ்ஃபுல். குட் லக். சார், பேக் பெயின் எவ்வளியா இருந்தாலும் உங்க காலை தொட்டு கும்பிடணும் போல இருக்கு சார். இன்டர்வியூன்னு சொன்னோடனே நான் ஏதோ பந்தாவா ஏசி ரூம்ல நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரோட்ல இந்த மாதிரி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்க அழுவாங்க, ஆனா இங்க டீச்சர்ஸே அழுகுறாங்க. ஒரு ஐடியா வர மாட்டேங்குதுடா. பாஸ் பார்த்தா கொன்னுடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமாடா. ஹாய், ஐ எம் அபிராம். ஹாய், ஐ எம் விஜய். ஹலோ. ஆ, வாட்ஸ் அப் காய்ஸ்? என்ன ப்ராப்ளம்? உனக்கு எதுக்கு அது? கொஞ்சம் புரிடா, சொல்றானு பாப்போம். இவனா? வெயில் காலத்துல கூட மழை பெய்யும் இல்லடா, சொல்லட்டும் கேப்போம். காலுக்கு செருப்பு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தலைக்கு ஹெல்மெட் முக்கியம் அப்படின்னு ஒரு ஆடு வித்தியாசமா பண்ணணும். சார், கணேஷ் சார். கணேஷ் யாரு? லார்ட் சிவாஸ் எல்டஸ்ட் சன். ஒன் ஃபைன் டே பார்வதி மேடம் குளிக்க போகும்போது ஷாம்பு வேணும்னு அவங்க கேட்டாங்க. கணேஷ் யமகா பைக் எடுத்துக்கிட்டு கடைக்கு போய்கிட்டே இருந்தாரு. எதிர்ப்புறமா வேற பைக்ல வந்த லார்ட் சிவா மோதிட்டாரு. பெரிய ஆக்சிடென்ட். கட் பண்ணா கணேஷுடைய தலை கட் ஆகி தனியா கிடக்குது. பார்வதி மேடம் ஃபுல் கிரையிங். அப்போ லார்ட் சிவா வடக்கு பக்கமா படுத்திருந்த யானை தலையை கொண்டு வந்து கணேஷ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆல் ஹாப்பிஸ்.
ஆஃப்டர் ஃபியூ டேஸ் கணேஷ் இதே மாதிரி ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். சேம் சிச்சுவேஷன். அந்த ஃப்ரெண்டோடைய தலை கட் ஆகி அந்த பக்கம் விழுந்துருச்சு. அந்த டைம்ல கணேஷ் எப்படியாவது ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை காப்பாத்துக்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ லார்ட் சிவா நல்லா யோசிச்சு பார்த்தாரு. இப்படி தலை போனவங்களுக்கு எல்லாருக்குமே தலை கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சு டொட்டோடைன் அப்படின்னு ஒண்ணு காட்டினாரு. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஹெல்மெட் சார், ஹெல்மெட். வாவ், வெரி குட், சூப்பர். அட இரியா, பேசிட்டு இருக்கோம்ல. ஐயோ அவர்தான்யா பாஸ். ஓ சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். கான்செப்ட சொல்லி இன்வால்வ் ஆனதுனால இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உங்க கான்செப்ட் புதுசா இருக்கு. நீங்க தான் என் கிரியேட்டிவ் ஹெட். இவங்க ரெண்டு பேரும் உங்க அசிஸ்டன்ட்ஸ். இன்னைக்கே ஜாயின் ஆயிடுங்க. ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ வெரி மச் சார். salary விஷயம்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஏய், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொன்னேன்ல, அதுக்கு அந்த ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணுங்க. ஓகே, I'll see you in the office. ஆக்சுவலி சார், உங்க டீம்ல இருக்கிற பசங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. எண்ணெய் இல்லாத விளக்கை ஏத்தி வைக்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, இனி ஆபீஸ்ல ஒளிமயம் தான் சார். ஹலோ அபி சாருங்களா? யா. நான் அல்கா ஏஜென்சில இருந்து பேசுறேன். ஆ. எங்க கம்பெனிக்கு நீங்க தேவைப்படுறீங்க சார். ஆ. நான் மந்த்லி No, I am கன்சிடர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஹலோ. சார் we are calling from Lucky Agency. சதன் தமிழ்நாட்டுல நாங்க தான் நம்பர் 1 ஏஜென்சி. இந்த மாதிரி கிரியேட்டிவான ஆளுங்க தான் எனக்கு தேவை. மந்த்லி 2 lakh salary கொடுக்குறோம் சார். இவ்வளோ ஆஃபர்ஸ் வருது. நாமளே ஒரு சொந்த கம்பெனி வச்சிடலாமே. ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். அதுல தான் ஹீரோவும் இருப்பார். ஃபைனலா அந்த ஹீரோ ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது குரூப்ல இருக்கிற மத்தவங்க ஹீரோவை பார்த்து சந்தோஷமா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸை அங்கேயே விட்டுருவாங்க. ஆனா நான் என்னுடைய குரூப் அப்படி விடவே இல்லை. தெய்வமே, வயசாகி போச்சு, பாடி பெண்ட் ஆகி போச்சு, டோட்டலா வீக் ஆகி போச்சு. ஒன்னு சைலண்டா சாவ கொடு, இல்ல சும்மா ரேஸ் குதிரை மாதிரி பவரை கொடு. டூ சம்திங் காட். கட் ஷாட். ஓகே. ஏய், நெக்ஸ்ட் ஷாட் ரெடி பண்றா. நீங்க Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. டேய், சீன் பேப்பர் எங்கடா? இதான் முடிஞ்சுல. கேமரா கொஞ்சம் பின்னாடி வை. மாசம் வர கரண்ட் பில் மாதிரி என் லைஃப் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. லவர் இல்லாதப்போ என் வாழ்க்கை வெல்த்தியா இருந்துச்சு. ஒரு தடவை லவர் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி வந்துச்சு. ஆனா லவர் போனதுக்கு அப்புறம் நிறைய மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் லவ் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். ஆனா அந்த மெமரிஸ் ஃபுல்லா ஸ்வீட்டா லைஃப் முழுக்க துரத்துக்கிட்டே இருக்கும். அவளை மறுபடியும் கடைசியா ஒரு முறை பார்த்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன். ரொம்ப நல்லா இருக்கேன். பாய். பாய். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. காதலிச்ச பொண்ணை விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான். காதலுக்காக என் தங்கச்சி பிரியறது அது ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுத்துல எது கஷ்டம்னு கேட்டீங்கன்னா என் தங்கச்சி விட்டு போறதா எனக்கு கஷ்டமா தோணுச்சு. ஆனா மகி கவலைப்படும் போது சமாதானப்படுத்துறதுக்கு விக்ரமன் படத்துல வர மாதிரி பெரிய ஃபேமிலி இருந்துச்சு. ஆனா என் தங்கச்சிக்கு அப்படி கிடையாது. அது சரி, மாயி கல்யாணத்துக்கு போனியா இல்லையா? மொபைலே போனதுக்கு அப்புறம் சார்ஜரை பத்தி யாராவது கவலைப்படுவாங்களா என்ன? காதலிச்ச பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் நடக்கும்போது போய் அங்க நின்று ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு கிடையாதுமா. அப்படின்னா இன்னும் கஷ்டமா தான் இருக்கா? நோ, ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அது ஞாபகமே வரல. ஐம் ஃபைன் நவ். அம்மா மட்டும் இங்க வந்திருந்தாங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மஷ்ரூம் மஞ்சூரியன்? ஓகே. பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. ஹேய், உண்மையை சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ ஹோட்டல்ல ஷெஃபா? இல்ல தங்கச்சிக்கு ஹோட்டல் ஃபுட் செட் ஆகாது. அதனாலதான் அவளுக்காக தான் ஸ்பெஷலா நான் சமையலே கத்துக்கிட்டேன். ஓ, இட்ஸ் வெரி நைஸ். மஷ்ரூம் முடிஞ்சு போச்சு. இன்னும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா என்ன? ஹனி பீ கிட்ட போலாம். ஹனி பீஸ் கூட வளர்ப்பாங்களா என்ன? எஸ் ஹனி, ஃபாலோ மீ. ஓகே. ஆக்சுவலி என்னாச்சு? பாம்பு பாம்பா? வலிக்குது.
கடவுளே, ஹலோ? ரொம்ப வலிக்குது. ஐயோ, வலியிலே செத்து போயிடுவேன் போல இருக்கே. ரொம்ப வலிக்குது. ஏய், ஏய், எழுந்திரி. I'm so sorry. I'm so sorry. பாம்பும் இல்ல கீம்பும் இல்ல, முள்ளு குத்துனதை வச்சு சீன் போட்டேன். பாம்பாமா? எவ்வளவு டென்ஷன் ஆன தெரியுமா? காலையில இருந்து விளையாடிட்டே இருக்க. அட்லீஸ்ட் இவ்வளவு கூட ஃபீலிங்ஸே இல்லையா உனக்கு?